எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் மறுபடியுமாக யோவான் நற்செய்தி நூலிலிருந்து உமது வார்த்தைகளை தியானிப்பதற்காக வந்திருக்கிறோம். சுவாமி, வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க போகிற எல்லா காரியத்திலும் கடவுளுடைய கிருபை இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், வழிநடத்தும், பலப்படுத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜான் சாப்டர் 11 நம்ம பார்த்தோம். ஜான் சாப்டர் 11ல் ஒரு சில முக்கியமான விஷயங்களை திருப்பி பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு ஜான் சாப்டர் 12க்கு போயிடலாம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஜான் சாப்டர் 11ல் என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் மார்னிங் வருத்தம். தலைப்பு சொல்லுங்க. ரைட், ஆமா, ஜீசஸ் த லைஃப் கிவர், வாழ்வளிக்கும் இயேசு அப்படின்ற தலைப்பில் எப்படி இயேசு வாழ்வு கொடுக்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்தது, சில காரியங்களை பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்னிங் அந்த மார்த்தா அண்டு மேரி இவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய நெருங்கிய நண்பர்களாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அப்புறம் அவங்களுடைய எப்படி ஜூஸ் ஒருத்தங்க இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது எப்படி கூட ஒரு கம்யூனிட்டியாக இந்த வருத்தத்தில் அந்த மார்னிங்கில் அவங்க எப்படி பங்கேற்கிறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஜெண்டருடைய ரோல் பார்த்தோம். ஜெண்டர் ரோல் பார்த்தோம். அது எப்படி இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் விமன் எப்படி இன்வால்வ் ஆனாங்க. உதாரணமாக மார்த்தா, மேரி அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஜீசஸ் வந்தாருன்னு சொன்ன உடனே ஓடி வராங்க. அவங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கள் சகோதரன் இறந்துருக்க மாட்டாருன்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை இதெல்லாம் நம்ம போன வாரம் ரொம்ப எமோஷ்னலாக, மேரி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்காங்க. மார்த்தா நிறையா கொஸ்டின் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம்னா அங்கே ஜீசஸை பார்க்குறதுக்கு வராங்க. அவர் என்ன செய்வார், எப்படி என்ன பண்ணுவார் அப்படின்றத நோட்டம் விடுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் அங்கே கூடிருச்சு. குறை சொல்கிறாங்க, இவர் அங்கே இருந்திருந்தாருன்னா சரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீசஸுடைய எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வித் த ஃபேமிலி. ஜீசஸ் அழுகிற, ஜீசஸ் வெப்ட். அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்னா, மிராக்கிள்ஸ் அற்புதங்கள் ஒரு சமுதாய மாற்றத்திற்கு, மிராக்கிள்ஸ் ஆஸ் சோசியல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம். மிராக்கிள்ஸ் எப்படி ஒரு சமுதாய மாற்றத்தை கொண்டு வருதுன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கு நல்ல உதாரணமாக இந்த ரெசரெக்ஷன், ரைசிங் ஆஃப் லாசரஸை நம்ம பார்த்தோம். அந்த ரைசிங்கில் கம் அவுட் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறாரு. அந்த கம் அவுட் ஒரு டிசைபிள் ஸ்டிக்காக பார்த்தோம். ஒரு சீடத்துவ அழைப்பு, வா வெளியில் வா அப்படின்னு சொல்கிறத ஒரு சீடத்துவ அழைப்பு. வெளில வா, உன்னுடைய கட்டுகள்லேருந்து வெளியில் வா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கூப்பிட்றத நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். வேறு ஏதாவது பார்த்தோமா? இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஹியூமன் ஃபெயிலியர் வெர்சஸ் காட்ஸ் பவர். அப்போது அங்கே நம்மளால் நம்மளுடைய லிமிட்டேஷனை, அந்த டெத் நம்மளுடைய ஃபெயிலியரை நமக்கு ஞாபகப்படுத்தும். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டெத்து அங்கே தான் நம்மளுடைய இயலாமை அப்படின்றது வெளில வருது. அதையும் தாண்டி கடவுளுடைய பவர் இருக்குது அப்படின்றத ரைசிங் ஆஃப் லாசரஸ் நமக்கு சொல்லி கொடுக்கும். ரைட், ஜீசஸ் த லைஃப் கிவர். ஸோ லைஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத ஜீசஸ் இம்ப்ரூவ்ஸ் அகைன். ஸோ அவர் சொல்கிறார், ஐ ஆம் த லைஃப் கிவர், ஹூ எவர் பிலீவ்ஸ் இன் மீ ஈ ஆர் ஷீ வில் நெவர் டை. அவங்க இறப்பதே இல்லை, அவங்க என்றும் வாழுகிறார்கள், என்றும் கர்த்தாவோடு வாழுகிறார்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்டர் 12. சாப்டர் 12 அகெயின் நம்ம சொன்ன மாதிரி புக் ஆஃப் க்ளோரி, புக் ஆஃப் க்ளோரி, புக் ஆஃப் சைன்ஸ் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சைனும் பார்க்க முடியாது, எல்லா சைனும் முடிஞ்சு போச்சு. ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் ஆஃப் க்ளோரி. ஹவு ஜீசஸ் ரிசீவ்ஸ் ஹிஸ் க்ளோரிஃபிகேஷன், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி வாட் இஸ் க்ளோரி? க்ளோரினா என்ன? மகிமைனா என்ன? ஆல் க்ளோரி பிலாங்ஸ் டு காட். க்ளோரி, க்ளோரிஃபிகேஷன்னா என்ன? வாட் இஸ் க்ளோரி? க்ளோரின்னு சொல்றது ஒரு மனுஷனை புகழ்றோம். எதை வச்சு புகழ்றோம்னா அவருடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸை வச்சு ஒருத்தரை நம்ம ஹெயில் பண்ணுறோம். இவர் இதை செஞ்சாரு, அவர் அதை செஞ்சாரு, அது வி க்ளோரிஃபை. கரெக்ட். அப்போ இங்கே வந்து ஜீசஸுடைய க்ளோரிஃபிகேஷன் வரப்போகுது. இதுவரைக்கும் ஜீசஸ் பண்ணதெல்லாம் அடையாளம், 7 சைன்ஸ். இயர் ஆஃப்டர் ஜீசஸ் பண்ண போகிறதெல்லாம் க்ளோரிஃபிகேஷன்ஸ். ரைட். அதை தான் யோவான் புஸ்தகத்தை 2 படிக்கணும். The first book is over. இதுக்கு மேலே ஜீசஸ் ஃபிசிக்கலாக போயிட்டு எதையும் செய்ய மாட்டார். பட் இனி செய்ய போகிறது ஒவ்வொன்றும் அவரை வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சது எல்லாத்த விடையும் இதுக்கு மேலே அவர் செய்ய போகிறது ஒவ்வொன்றும் அவரை வந்து க்ளோரிஃபை பண்ண போகுது. ரைட். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங், க்ளோரிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் திங் இதான், அனாயிண்டேஷன். அனாயிண்டட். ஜீசஸ் anointed. எங்க? வேர்? உங்களுடைய பைபிள் எல்லாம் திருப்பிக்கோங்க. chapter 12 verse 1. Then Jesus, before 6 days the Passover, came into Bethany, where Lazarus was, whom raised from dead. Then they made him a supper there, and Martha was serving. மார்த்தா அவங்க டியூட்டியை பார்க்குறாங்க. வீடு பழைய மாதிரி இருக்குது இல்லை? ஒரு 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 வீடு, ஒரு இளவு வீடு ஆயிடுச்சு. ஒரு சந்தோஷமான வீடு இளவு வீடாக மாறிடுச்சு. அந்த வீடு திரும்பவும் சந்தோஷமான வீடாக மாறிடுச்சு. அப்படியே யாரும் அந்த வீட்டில் குறையலை, எல்லாரும் இருக்காங்க. அகைன் பழைய கதை. ஜீசஸ் எப்போ போனாலும் அந்த வீட்டில் சாப்பிட்றாரு. திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க? ஜெருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு Jesus having supper along with Lazarus. just ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போங்களேன். ஒரு மனுஷன், he was dead and raised and having supper with Jesus Christ again. அப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி மார்த்தா சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்ன சொன்னாங்க? இது எப்போ பார்த்தாலும் இந்த மேரி போயிட்டு என்ன பண்ணுறாங்க? அவர்கிட்ட அவர் பாதத்தில் உட்காந்து வாசிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க, கேட்டுட்டு கிடக்குறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் கூட என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ அதே மார்த்தா அதே டியூட்டியை சந்தோஷமா பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க எதை இழந்தார்களோ அதை அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டாங்க? பெற்றுக்கிட்டாங்க. ரைட். ஒரு சந்தோஷமான அட்மாஸ்பியரில் ஒரு ஒரு சப்பர். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜூவிஷ் சப்பர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வட்டமா ஒன்னா உட்காந்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து வசதி இருக்கிற வீடுகளில் வந்து மேஜை மாதிரி இருக்கும். வசதி இல்லாத வீடுகள், கொஞ்சம் பாவர்ட்டி அது மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளோரில் தான் வித் ஹெல்ப் ஆஃப் இந்த பில்லோஸ் இப்படி வச்சு சைடு கொடுத்துப்பாங்க. ரொம்ப நேரம் சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது, உட்கார முடியாது இல்லையா? காலை எப்படி உட்காருவாங்க? நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. காலெல்லாம் கீழே எப்படி இருக்கும்? நீட்டி இருக்கும். இப்படி படுத்துருப்பாங்க, இப்படி படுத்து உட்காந்துருப்பாங்க. நம்ம அப்படி சாப்பிட மாட்டோம். நம்ம ஊர்களில் எப்படி சாப்பிடுவோம்னா சம்மணம் விட்டு உட்காருவோம். ரைட். அது இப்போ எவ்வளோ பேர் இன்னும் யாராவது அந்த பழக்கத்தை கடைப்பிடிக்கிறீங்களா? 1 பரவாயில்லையே, 2 ஒரு 3 பேர் இருக்கீங்க. சம்மணம் போட்டு சில பேர் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ஆள் வந்து எழுந்திரு லாசரு அப்படி சொல்லலாம். ரைட். ஓகே. ஸோ ஜீசஸுடைய காலகட்டத்தில் எல்லாருமே அந்த ஃப்ளோரில் they will be like lying, ஒரு மாதிரி செமி லையிங்கில் they will eat. அப்போது ஃபுட் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம ஊருடைய ஃபுட் மாதிரி மேக்ஸிமம் இருக்காது. நம்மளது வந்து ரொம்ப லிக்யூட் பேஸ்ட் ஃபுட். அதனால் அதை வந்து நீங்கள் இப்படி யூ ஹாவ் டு ஈட். அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அப்படி இருக்காது. அது ட்ரையாக இருக்கும். ட்ரைடு ஃப்ரூட்ஸு, ப்ரெட்டு, மேபி பார்பிக்யூட் மீட்டு, சுடப்பட்ட ஆட்டுக்கறி, அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஒன்று நம்ம ரசத்தை ஊற்று, சாம்பாரை ஊற்று அப்படின்னு சொல்லி நம்ம அது சாப்பிட்றதுக்கு தான் இலையை வேற பிடிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கணும். அது நம்ம ஊர் ஸ்டைல்.
அங்கே பிரச்சனை இல்லை. ஸோ தேவர் eating, talking, conversing and eating, a kind of fellowship. நம்ம கல்ச்சரில் பொதுவாக சாப்பிடும்போது we won't talk, அது ஒரு 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 கல்ச்சர். பட் வெஸ்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப நேரம் பேசி they will interact and eat. ஸ்லோவாக நடக்கும். நம்மளது வந்து சட்டுப்பட்டு அடுத்து இந்த பந்தி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பந்திக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, எழும்பி நிற்பாங்க, கை கட்டி நிற்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு கெட் அப், ரைஸ் அப், ரைட். ஒரு டைனிங் நடக்குது. அந்த டைனிங்கில் அங்கே ஜீசஸ், லாசரஸ், ஜீசஸுடைய எல்லா டிசைபிள்ஸும் இருக்கிறாங்க, ஆல் ப்ரெசன்ட். ஸோ மேபி ஒரு 14 to 15, 16, 17 பீப்புள். அப்போ லாசரஸுடைய வீடு வந்து அவ்வளோ ஒன்றும் போராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. லாசரஸ் அவங்க ஃபேமிலி பெத்தானியில் ஒரு வெல்டுடு ஃபேமிலியாக இருக்கலாம். ஏன்னா தே ஹோஸ்டிங் 15 to 16 பீப்புள் டின்னர், சப்பர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெல்டுடு ஃபேமிலியாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஒரு கஸ் தான், பட் we don't know exactly. In the same incident explained in all 4 gospels, right? பைபிள்ல ஒரு பெக்குலியரான சம்பவங்கள் மட்டும்தான் 4 காஸ்பலில் சொல்லப்பட்டிருக்குது. எது? crucifixion, not the birth, crucifixion. All 4 gospels talks about crucifixion. 1. 2, resurrection. 3வது, நீங்க முக்கியமானது வரல, ஃபீடிங் ஆஃப் 5000, 5000 பேருக்கு உணவு கொடுத்த அந்த சம்பவம் 4 காஸ்பல்ல இருக்கு, 4 காஸ்பல்ஸ். அண்ட் தென் திஸ் அனாயின்டேஷன். அப்போ ஆனா இந்த அனாயின்டேஷன்ல உங்களுக்கு டாக்குமெண்டரி எவிடன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகே, உங்களுக்கு டைம் இருந்தா நான் சொல்றதை எடுங்க. someone can take Matthew 26. கொஞ்சம் பேர் Matthew 26 போங்க, கொஞ்சம் பேர் Luke 7 போங்க, கொஞ்சம் பேர் Mark 14 போங்க. Mark 14, Luke 7, Matthew 26. உங்களுக்கு எது ஓகேவோ அதுக்கு போய்க்கலாம். குறிச்சுக்கோங்க. Maybe I will finish it fast. We will have a discussion, deep discussion about இந்த பேசேஜ். பாத்தீங்களா, ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஒண்ணுல மேரி சிஸ்டர் ஆஃப் லாசரஸ், தென் ஜஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணாம இருக்கு. அது மேரி மேக்தலனா, மேரியா, வேற ஒரு பெண்ணா, இல்ல 2 பேரா, 2 தடவை நடந்துச்சா? ஓகே, இதெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. பெரிய ரிசர்ச்கள் போய்கிட்டு இருக்குது, பல விதமான வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இது 2 பெண்ணா, 2 விமனா, யார் இவங்களாம்? இப்படி ஒரு பல ரிசர்ச்சஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. பட் யார் இந்த சீமோன்? சீமோன் யாரா இருக்கலாம்? சீமோன், சைமன் த லெப்பர், குஷ்டரோகியான சைமன் யாரு போட்டிருக்குல்ல, அவர் யார்? அது எதுல வருது? குஷ்டரோகியான சைமன் எதுல வருது? மேத்யூல இருக்கு. மேத்யூ சேஸ் சைமன் த லெப்பர், கரெக்டா? இப்போ நீங்க 4 ரிசர்ச் பண்ணணும், 4 ரிசர்ச் பண்ணணும். நம்ம வில் டூ இட். இப்போ 4ம் பார்க்கணும். அப்போ ஒன்று சொல்றாங்க, இந்த சைமன் த லெப்பர், அதாவது லெப்பர்னு சொல்றது எப்படின்னா, அந்த எல்லா ஸ்கின் டிசீஸையும், ஆல் ஸ்கின் டிசீஸ் கம்ஸ் அண்டர் லெப்ரசி. அதாவது இப்போ நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம், ஆசாரியன் வந்து உங்களை என்ன பண்ணுவாரு, செக் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஆல் ஸ்கின் டிசீசஸ் கம்ஸ் அண்டர் லெப்ரசி. தென் 2-3 days, 7 days, ஆல் 7 days டைம். 7 daysக்கு அப்புறம் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. மேபி டாக்டர் வந்து உங்களுக்கு சில மெடிசின்ஸ் கொடுக்கலாம். அன்னைக்கு இருந்த ஏதோ ஒரு லீவ்ஸ்லாம் போட்டு அரைச்சிக்கிறிச்சி பூசி, வில் வெயிட், செக் பண்ணி ஓகேனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வந்துடலாம். ஆனாலும் அந்த சீல் போட்ட அந்த நேம் வந்து இட் பெர்சிஸ்ட். அப்போ சைமன் த லெப்பர் தான் ஒருவேளை ஃபாதர் ஆஃப் லாசரஸ், மேரி அண்ட் மார்த்தாவா இருக்கலான்றது அசம்ஷன்.
பட் ஜான் வந்து அதை பற்றி சொல்லலை. ஜான் ஸ்ட்ரெயிட்டா மேரி சிஸ்டர் ஆஃப் லாசரஸ், பட் பேரண்ட்ஸ் பற்றி பேசலை. கண்டிப்பாக இந்த 3 பேருக்கும் ஒரு அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 4த்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது முக்கியமான பார்ட், நம்ம இதுலேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து போயிடுவோம். நெக்ஸ்ட், மேரி என்ன பண்ணுறாங்க, அதுதான் முக்கியம். மேரி ஒரு சென்ட் பாட்டில் எடுக்கிறாங்க, பெர்ஃப்யூம் பாட்டில். அது ஜார், பெர்ஃப்யூம் ஜார். வெஸ்ட் ஏஷியன் கல்ச்சரில் பெர்ஃப்யூமை வந்து பாட்டிலில் பண்ணி விற்கிறது வந்து இன்னைய வரைக்கும் நம்ம பார்க்கணும். வெஸ்ட் ஏஷியன் கல்ச்சர். இன்னும் நீங்கள் வெஸ்ட் ஏஷியன் அரேப் கல்ச்சர், அரேப் கல்ச்சரில் பெர்ஃப்யூம்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. பெர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரலாக எடுத்தது. இது வந்து NARDன்னு ஒரு பிளான்ட், நார்ட் அப்படின்னு ஒரு பிளான்ட்லேருந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் வந்து இமாலயன் ரீஜனில் தான் அதிகமாக இருக்கும், அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் இது. அதே மாதிரி பல விதமான எக்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. திமிங்கலம் இருக்குல்ல, திமிங்கலம் மீனுடைய வாமிட் இருக்குது, அது வந்து என்ன ஆகும்னா அதோடைய இதில் வச்சுருக்கோம். அதையும் கூட அவங்க எடுத்தாங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பெர்ஃப்யூம் ஈவன் டுடே. அதுக்கு ஒரு பேர் இங்கிலீஷில் உண்டு, எனக்கு வரல. எனி கெஸ்? ஆம்பர் கிரீஸ். தேங்க்யூ தம்பி. ஆம்பர் கிரீஸ். அது வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கல் அந்த பெர்ஃப்யூமில் போட்டால் போதும், 24 ஹவர்ஸ் உங்கள் பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். ஸோ ஓகே, அதில் காஸ்ட்லியஸ்ட் பெர்ஃப்யூம்ஸு. அந்த அம்மாவும் காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் தான் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மேரிக்கு அவங்க வீட்டில் ஒரு பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த பொசிஷன் ஃபுல்லாகவே அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த பெர்ஃப்யூமை என்ன பண்ணியிருந்துருக்கலாம், வாங்கியிருக்கலாம். அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் கிராட்டிடியூட். ஒன்று என்னுடைய அண்ணனோ தம்பியோ அந்த லாசரஸ், அவருக்கு ஆண்டவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஒன்று. ரெண்டாவது, மேரி ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அனாயின்டேஷன் அப்படின்றது பைபிளில் நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அனாயின்டேஷன் இஸ் a crucial process. யாருக்கெல்லாம் அனாயின்டேஷன் நடந்துச்சு பைபிளில்? ஃபர்ஸ்ட் who received anointation? அபிஷேகத்தை முதலாக பைபிளில் பெற்றுக்கொண்டவர் யார்? ஆரோன். லிட்ரலா அபிஷேக தைல யார் தலையில ஊத்தப்பட்டது? ஆரோன். ரைட். தென் பிஃபோர் தாவீது யாரு? சால் anointed 3 times. He got anointed 3 occasions. And then David 2 times. Okay, 2 or 3 or 3 times. Again he also 3 times. எப்படின்னா சாமுவேல் 1. And then இஸ்ரவேல் அவர் வந்து எடுத்தோடனே ஹோல் இதுக்கு ராஜாவா மாறல, அந்த 10 ட்ரைப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ராஜாவா மாறுறாரு. அப்புறம் வந்து இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜூடாக்கு மாறுறாரு, அது ஒரு ஆர்டினேஷன். அண்ட் தென் the rest of Israel. So 3 times. அந்த ட்ரெடிஷன் வந்து கண்டினியூ ஆகும். எலைஷா அவருக்கு ஆர்டினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த சாலை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசா என்ன பண்ணுறாருன்னா ஜெகுக்கு ஆர்டினேஷன் எடுத்து தைலத்தை ஊற்றுறாங்க. ஸோ இந்த ஆர்டினேஷன் ஒரு ட்ரெடிஷன். என்னன்னா ஆர்டினேஷன் யாருக்கு கொடுக்கப்படும்னா மெஸ்ஸியானிக் ஃபிகர். மெஸ்ஸியா அப்படின்னா சேவியராக வரப்போகிறவங்களை எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஆர்டின் பண்ணுவாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து அஃபிஷியலாக அவரை யாரும் ஆர்டின் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஜீசஸ் மேலே பலவிதமான சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்ன சந்தேகம் இருக்குது, கூட வரவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி இருக்க டைமில் மேரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு ஃபீஸ்டில் அவங்க எல்லாரும் முன்னாடியும் யாரை பற்றியுமே கவலைப்படாமல் பாட்டிலை உடைச்சாதான் தரல போட்டு தேங்காய் மாதிரி உடைச்சிருக்க மாட்டாங்க. she might have opened it. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி ஊத்திட்டாங்க. இந்த ஊத்துனதுல 2 விதமான ஊத்துதல் இருக்கு. தலையில ஊத்துனாங்களா காலில் ஊத்துனாங்களா?
அதுக்கு தான் நான் உங்களை நாலுத்தையும் படிக்க சொன்னது. அதுக்கு தான் தலையிலும் ஊற்றினார்கள் இருக்குது, காலையும் ரைட், ரெண்டுமே ரைட். தலையில ஊத்துனாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து லைக் ஆர்டைனிங் எ கிங். காலில் ஊத்துனாங்கன்னு சொன்னா அது ஏன், வை, வாட் இண்டிகேட்ஸ்? அவருடைய ஃபீட்டை வந்து அவங்க வந்து அந்த பெர்ஃப்யூமை போர் பண்ணாங்கன்னா வாட் இட் சிம்பலைசஸ்? Glorification. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயா டெத்னு சொன்னார்ல, ஜீசஸ் உடைய டெத் தான் வாட் இஸ் glorification. அதுதான் இன்னைக்கு கிளாஸ், அதுதான் இன்னைக்கு டாபிக். ஸோ the glorification, உங்களுடைய டெத் மூலமா you are going to be anointed through your death, through your crucifixion as the savior of the world. இதுவரைக்கும் நீங்க எவ்வளோ அடையாளங்களை பண்ணிட்டு வந்துட்டீங்க. பட் the most climax part in your life என்னது? ஜீசஸ் உடைய லைஃப்ல அவருடைய கிளைமாக்ஸ் பார்ட் எது? அவருடைய மரணம். அவருடைய மரணம், அந்த மரணம் தான் ஜீசஸ் உடைய வாழ்வுடைய உச்சம். ரெசரெக்ஷன் அகைன் தி குளோரிஃபிகேஷன். பட் பிஃபோர் ரெசரெக்ஷன் மரணம் இருந்தா தானே ரெசரெக்ஷன் நடக்க முடியும். ஸோ அந்த மரணம் தான். அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, அவங்கள விடுப்பா, லெட் ஹர் டூ, அவங்கள விடு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உங்களுக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரைட், ஓகே, இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ திருப்பியும் அந்த ஃபீஸ்ட், அந்த வீட்டுக்குள்ளே போவோம். நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, யூ ஆர் ஆல் தேர் இன் த ஃபீஸ்ட். ஓகே, உங்களோட இமேஜினேஷனை தட்டி விடுங்க. இப்போ உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கு? நீங்கள் மனசை திறந்து உங்கள் நோட்டு புக்கில் நீங்கள் எழுதிக்கீங்க, எனக்கு சொல்ல வேண்டாம். நீங்கள் இப்படி ஒரு ஃபீஸ்டில் போய் உட்காரும் போது இந்த சம்பவம் உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தா வாட் யூ வில் திங்க்? If you are bold enough, you can say. Otherwise, keep the answer with you. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாலஸ்தீன் கல்ச்சரில் விருந்தாளிகளுக்கு கால்களில் தைலம், அந்த ஆயில் போடுவாங்க. ஏன்னா அந்த அவங்க வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கால்களுக்கு வந்து சர்வன்ஸை வச்சு தான், அவங்க ஓனர்ஸ் தே ஒன்ட் டு, ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க. ஸோ ஸ்லேவ்ஸ், வாட் ஸ்லேவ்ஸ் யூஸ் டு டூ, தே வில் புட் போர் ஆயில், அதை லைட்டாக அவங்க ஒரு மசாஜ் செஞ்சு அது பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க பாட்டுக்கு அந்த ஓனர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த மசாஜை முடிச்சுட்டு அவங்க ஒரு துணியால் அதை துடைப்பாங்க. ரைட், இது ஒரு இருக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் லாசரஸ் வீட்லேயும் ஸ்லேவ்ஸ் இருந்திருக்கலாம், சர்வன்ஸ் இருந்திருக்கலாம், யார் வேணா இருந்திருக்கலாம். ஆனால் லாசருடைய தங்கச்சியோ அக்காவோ அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நீங்க அங்க இருக்கிறீங்க ஆஸ் எ மேல் பர்சன், மேலாவே இருந்துக்கோங்க எல்லாருமே. இப்போ நம்ம ஒரு மேல் மெம்பரா அங்க இருக்கிறோம். இதை நம்ம பார்த்தா நம்ம என்ன நினைப்போம்? யூ ஜஸ்ட் வாட்ச் அண்ட் அப்சர்வ், தட்ஸ் இட். யூ won't get any thoughts. Yeah, because it's Jesus. You won't open your mouth. But இதே தான் disciples mindset, it is same. Disciples வந்து வாய் திறந்தா அவர் இயேசுப்பா, நம்ம இது வாய் திறக்கூடாது, அமைதியாக இருந்துட்டாங்க. ரைட், நீங்க சொல்லுங்க. பட் அந்த சைமன் கேட்டாப்ல, இது யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாப்ல. ரைட், அப்படி நினைப்பீங்க. ரைட், பட் தோணாது, பொதுவா அப்படி தோணாது. ஏன்னா அது இப்போ தோணும். இப்போ நாம அங்க போனோம்னா நாமளே செஞ்சிருவோம் அதை. ஏன்னா பிகாஸ் we know, we believe Jesus is the Christ. ஜீசஸ் தான் கிரைஸ்ட், ஜீசஸ் தான் சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், we believe. ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல டிஸ்பிலீஃபோட இருந்த மக்கள் கூட்டம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா ஜெண்டர் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து இன்னைக்கும் இருக்கு. ஜெண்டர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டரோட எந்த அளவுக்கு க்ளோஸா போக முடியுன்றதுக்கு தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தேர் ஆர் அன்ரிட்டன் லா. இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. அந்த லெவல் வந்து இட் இஸ் அப் டு த பர்சன். அப்படிதானே? அது அவங்களுடைய மைண்ட் செட். அவங்களுடைய மைண்ட் செட்ல எல்லாரும் ஒரு we have our own developed borders, self created borders. கரெக்டா வச்சிருக்கோம். நான் ஏன் பார்டர்ல இருந்து தான் அதை பார்ப்பேன். அப்போ ஏன் பார்டர்ல இருந்து பார்க்கும்போது ஒரு டிஸ்டர்பிங்கா அது இருந்தது மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிறவங்க
ஒரு அன்ஈசினஸ் ஃபீல் பண்றாங்க. கரெக்டா? இவர் ஏன் இப்படி இருக்காரு, இவர் போமா போமா அப்படி சொல்லலாமே, விடுங்க சாரி வேண்டாம் அப்படின்னு சொல்லலாமே, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லாமே, எதுவுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி பண்றாரு. ஏதாவது பேச வந்தா அவங்கள விடுங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. ரைட். ஸோ இந்த இடத்துல தான் அங்க நாம டிசைபிள்ஸோடைய புரிதல் இன்மையை நம்ம என்ன பண்ண முடியுது பார்க்க. அந்த அம்மாவுடைய அன்பு பிளஸ் அந்த அம்மாவுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லவ் மேரி கிட்ட. டிசைபிள்ஸ் கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நோ லவ். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நோ லவ். அதுல நம்மால் என்ன சொல்ற, சொல்லுங்கம்மா. சாரி சொல்லுங்க. ஐயோ, ஜூடஸ் வாய் திறக்கிறார் இல்ல, ஜூடஸ் வாய் திறக்கிறார். ஜூடஸ் என்ன சொன்னாரு பைபிள்ல பாருங்க. வாட் ஜூடஸ் செட்? பக்கா பாயிண்ட்டுங்க. 300 ரூபாய், 300 rupees, 300 சில்வர். ஒரு சில்வர் ஒரு நாளைக்கு சம்பளம்னா ஒரு வருஷ சம்பளம். நம்ம எல்லாருக்கும் ஒரு வருஷ சம்பளம்னு ஒன்று இருக்கு. நம்மளுடைய ஒரு வருஷம் சம்பளம்ன்றது பெரிய அமௌண்ட். 12 மாசம் நம்ம சம்பாதிக்கிற காசை ஒரே மூமெண்ட்ல நீ என்ன பண்ணிட்ட, காலி பண்ணிட்ட. அதை நீ என்ன பண்ணியிருக்கலாம், தரித்திரம் கொடுத்துருக்கலாம். அப்ப பரலோகத்துல உனக்கு என்ன உண்டாயிருக்கும், வசனங்க, பரலோகத்துல உனக்கு என்ன உண்டாயிருக்கும், பொக்கிஷம் உண்டாயிருக்கும். கரெக்டா தப்பா யூதா சொன்னது? எவ்வளவு டாக்டிஸா அவர் பதில் சொல்றார். பிளைனா பார்த்தா ஜூடாஸுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கரெக்ட் மாதிரி தெரியும். கரெக்ட். பட் ஜூடாஸுடைய மைண்ட் செட்டை ஜீசஸ் புரிஞ்சுக்கிறார். அதாவது நிறைய நேரம் நம்ம கூட பக்குன்னு வந்துடும். எப்படின்னா ஒரு ஷாக், ஆமால நம்ம செஞ்சு தப்போ, அதுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆர்குமெண்ட்டோட ஒருத்தங்க வந்து அதுக்கு பதில சொல்லிடுவாங்க. ஸோ ஜூடாஸ் வந்து வாயடைக்கிற பதில். இந்த பதிலுக்கு ரிப்ளை மேரியால கண்டிப்பா பண்ண முடியாது. மேரியால இதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. என்ன, யூ வேஸ்டட் தி மணி, எப்படி சொல்றாரு பாருங்க, வேஸ்டட். இல்ல நீங்க அங்க பாருங்களேன், உங்களுடைய குருநாதரை நீங்க கூட ஒரு தடவை கூட அவரை மதிக்கல, ஆனா அந்த வெளியில இருந்து தேர்ட் பர்சன் வந்து மதிக்கிறாங்க. நீங்க அதை என்னன்னு சொல்லிட்டீங்க. ஜூடாஸுடைய இன்டென்ஷன் வந்து ரொம்ப மோசமானது, ஆனா அவருடைய வார்த்தை வந்து பார்க்கறது எப்படி இருக்கு, சூப்பரா. அதுதான் அவருடைய ஜூடாஸுடைய வேர்ட்ஸ் லுக்ஸ் நைஸ், ஆனா இன்டென்ஷன் வாஸ் பேட். அந்த இன்டென்ஷனை தான் ஜீசஸ் புரிஞ்சுக்கிறார். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஜீசஸ் பதில்? லீவர் விட்டுட்டு நீ விடு, நீ உன் முன்னாடி இருக்கிற அந்த பிரெட் அந்த பார்பிக்யூ நல்லா சாப்பிடு, நீ இந்த அம்மாவை என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, லீவர். ஏன்னா சில நேரத்தில் ஜீசஸ் சில வார்த்தைகள் தான் பேசுவார், few words. லாசரை பார்த்து என்ன சொன்னாரு, கம் அவுட். இந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்றாரு, லீவர், விடு விடு, லீவர், அவ்வளவுதான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜூடஸ் ரெப்ரசன்ட்ஸ் த கல்ச்சர் ஆஃப் ஹானர், ஷேம். வாட் இஸ் ஹானர்? அகைன் ஹானர்ன்ற வார்த்தை வெரி வெரி சப்ஜெக்டிவான வார்த்தை. ஒரு பர்சனுக்கு பர்சன் ஹானர் என்ன பண்ணும், மாறும். ஆனா நம்ம எல்லாருமே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ ஹானர்னா கௌரவம் ஹானர். அப்போ கௌரவத்தை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு சமுதாயத்தில் we are all living. அப்போ ஹானர், வாட் இஸ் ஹானர்? பப்ளிக் டிக்னிட்டி, பொது வெளி மரியாதை. வீட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கலாம், அங்க பிரச்சனை இல்லை. பட் வெளியில பப்ளிக்ல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ரிட்டன் லா அகைன். ஸோ ஜூடஸ் மாதிரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவரை பத்தி அங்க எழுதப்பட்டிருக்குது. அவரை பத்தி அவருடைய கேரக்டர் அங்க சொல்றாரு ஜான். என்னன்னு சொல்றாரு ஜான்? ஜூடஸ் யாரு? Who is Judas there? அதை வாசிங்க. He was a thief. He was a thief. And the money box having the things being put in it
he was removing. இல்ல அவர் யாரு? ஜூடாஸ் represents நார்மல் ஜூவிஷ் மேல். அவரை பொறுத்த வரைக்கும் ஏன் அவரை தீஃப்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு செக்ட்ல இருந்திருக்கிறார். அந்த ஜூடாஸ்ன்ற நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி செக்ட். அவங்க அந்த ரெவல்யூஷனரி செக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜூவிஷ் கோட் ஆஃப் கண்டக்ட் இதுக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஜூவிஷ் விமன் வந்து பொது வெளியில் வந்தாலே இல்லை இன்னொரு மேல் முன்னாடி வந்தாலே whoever it is, அதாவது எக்ஸெப்ட் ஃபாதர் ஆர் பிரதர், இந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து இருக்கிற எனி மேல் முன்னாடி அவங்க வந்தா தே ஹாவ் டு கவர் ஹெட், ஃபேஸ் இல்லையா, ஹெட்டு தான், ஹெட்டு மட்டும் கவர் பண்ணால் போதும். பட் அது வந்து மேரீடு உமனுக்கு தான் அந்த ரூல். அன்மேரிட் ஓகே அப்படி இது மாதிரி தான், அது சரியா அது சொல்ல முடியல ஓகே. ஆனால் பட் அது இடத்துக்கு இடம் மாறி இருக்கு. இப்போ அவங்க ஏர் எடுத்து அவங்க என்ன பண்ணணும், தேய்க்கணும். அப்போனா என்ன பண்ண முடியாது, முக்காடு போட முடியாது. ஸோ இது ஒரு மேல் மைண்ட் அவங்களுடைய கண்ணுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, இது வந்து யூஸ்லெஸ் ஆக்ட், தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு. ரெண்டாவது இந்த சேரிட்டி அப்படின்னு சொல்றத வந்து ஜீசஸ் எப்பவுமே ஒத்துக்கல. சேரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஷேரிங். சேரிட்டிக்கும் ஷேரிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? தமிழ்ல சொல்றதா தான் ஷேரிங்னா பகிர்தல், சேரிட்டினா தர்மம் கொடுத்தல். தர்மம் கொடுக்கறதுக்கும் ஷேரிங்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கலாம்? பிரிச்சு கொடுக்கிறது. இந்த சேரிட்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேரிட்டி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, கொடுக்குறவங்க வந்து தன்னை வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஐ எம் எ கிவர், யூ ஆர் எ ரிசீவர். நான் கொடுக்குறவங்க, நீங்க வாங்கிக்கிறவங்க. இது ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே இருக்கும். ஜீசஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றார், எப்பவுமே பிரேக் பண்றார். ஆனா 38 வருஷமா ஒரு மனுஷன் வந்து எங்க இருக்கிறான், பெதஸ்தா குளத்துல இருந்தான். ஸோ 38 லாங் இயர்ஸ் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், யார்கிட்டயோ சேரிட்டி வாங்கியிருக்கிறார். சேரிட்டி வந்து என்னைக்குமே பாவர்ட்டியை என்ன பண்ணாது, ஒழிக்காது. இன்ஸ்டெட் சேரிட்டி பாவர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா சேரிட்டியில் கொடுத்தவங்களுக்கு எப்பவுமே பேர் என்ன பண்ணும், பேர் நிலைச்சு நிற்குன்றதுக்காகத்தான் அவங்க என்ன கொடுப்பாங்க, சேரிட்டி கொடுப்பாங்க. ஸோ சேரிட்டி இஸ் ஃபார் ஃபேம். ஷேரிங் கொடுத்தீங்கன்னா நீங்களே குறைஞ்சிருவீங்க, அதுக்கப்புறம் ஃபேமே பண்ண முடியாது, முடிச்சு. ஸோ ஷேரிங், பைபிள் சொல்ற கான்செப்ட் ஷேரிங் தான். கிறிஸ்டியன் ஷேரிங் இருக்கு, பட் கிறிஸ்டியன் சேரிட்டின்ற கான்செப்ட் இஸ் ராங். கிறிஸ்டியன் சேரிட்டின்றது கிடையாது. கிறிஸ்டியன் ஷேரிங் இருக்கு, பட் கிறிஸ்டியன் சேரிட்டி கிடையாது. ஸோ ஏன்னா கிரைஸ்ட் நெவர் என்கரேஜ் சேரிட்டி. அவங்க சொன்னாங்க, மாயக்காரரே, ஹிப்போக்ரேட், நீங்க வந்து சேரிட்டி கொடுக்குறன்ற பேர்ல மோளம் அடிச்சு தார தப்பட்டெல்லாம் அடிச்சு என்ன பண்றீங்க, யூ ஆர் டூயிங் சம்திங். அது நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஸோ ஜூடாஸுடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா சேரிட்டி, ஹானர், இது மாதிரி பப்ளிக்ல வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது. ஸோ கோட் ஆஃப் கண்டக்ட், இதுதான் அவருடைய மைண்டு போகுதே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை ஜூடாஸால என்ன பண்ணிக்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, அனாயிண்டேஷன். ஸோ ஷீ அனாயிண்டட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க எதுக்காக இயேசுவை அனாயிண்ட் பண்ணாங்கன்னா, ஜீசஸுடைய க்ளோரிக்காக, அவர் அடைய போகிற மகிமையை அந்த அம்மா வந்து தன்னுடைய செயல் மூலமா என்ன பண்றாங்க. ரைட், இன்னொரு பாயிண்ட் அதையும் சொல்லிடுறேன், அதோட அடுத்தது போயிடலாம். பெர்ஃப்யூமை வந்து டெட் பாடிக்குள்ள பூசுவாங்களாம். ஆனா அண்ணா கல்ச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பாடிக்கு என்னென்ன பெர்ஃப்யூம் பூசணும்னு லிஸ்ட் இருக்கு. கிங்ஸ் அண்ட் அதர் பீப்புள், கிங்ஸ், பிரின்ஸ், இவங்களுக்கு பூச வேண்டிய அந்த பெர்ஃப்யூமை நம்ம போய் வாங்கியிருக்கிறாங்க. அதான் அவ்வளோ காசு. எப்படி அவங்க சும்மா போய் 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு, அதுக்காக இல்லை. ஒரு கிங்கை அடக்கம் பண்ணும்போது எந்த பெர்ஃப்யூமை பூசுவாங்களோ அந்த பெர்ஃப்யூமை போய் என்ன பண்ணியிருக்காங்க, she obtained that. எப்படி? ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட புரிதல் இருந்திருக்கும். சும்மா நார்மலா பெர்ஃப்யூம். அப்புறம் பாருங்க, சிலுவையில் அவரை அடிக்கும் போது அவரை பெர்ஃப்யூம் பூச மாட்டாங்க, பூசினாங்க பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஜோசப் ஆஃப் அரிமத்தியா, நிக்கோடேமஸ்லாம் வந்ததுனால ஜீசஸ்க்கு, ராஜாவுக்கு என்ன பூசுவாங்களோ அதை என்ன பண்ணாங்க, பூசினாங்க. ஆனா ஆக்சுவலா சிலுவையில் அரைக்கிறவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, பூச மாட்டாங்க. நோ பெர்ஃப்யூம். ஏன்? கிரிமினல், குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு என்ன பண்ண முடியாது, பெர்ஃப்யூம், பரியல், நோ.
ஜீசஸ்க்கு அது எல்லாமே நடந்துச்சு, ரைட்? அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த அம்மா என்ன பண்றாங்க? எங்க ஆண்டவரை நான் குளோரிஃபை பண்றேன், ஏன்னா அவர் ஒரு கிங். அவருடைய மரணத்தின் மூலமா இந்த உலகமே அவர் யாருன்றது என்ன பண்ணிக்க போகுது? தெரிஞ்சுக்க போகுது. அதான் பியூட்டிஃபுல் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் மேரி இல்ல. படிங்க படிங்க. அதுதான் ட்ரூத். ஜீசஸோட அடக்கம் தான் அவருடைய குளோரிஃபிகேஷன். கரெக்டா? இப்போ இந்த அது ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ அது ஃபுல்லா பார்க்க போறோம், ரைட்? இப்போ செகண்ட் பாயிண்ட் இப்போ எல்லாம். ஸோ பாயிண்ட் 1 glorification is over, and then point 2 இப்போ glorification கண்டினியூ ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? verse number 12க்கு போயிடலாம். வாசிங்கம்மா. ஓகே, நன்றி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு. லாசருடைய வீட்டுக்குள்ள பயங்கரமா கூட்டம் கூடிருச்சு. அந்த பெரிய கூட்டம் கூடி அவங்க வந்து இயேசுவை பார்க்கறதுக்கு வந்தது மட்டும் இல்ல, they wanted to see Lazarus. அதனோட நோக்கம் என்னன்னா இயேசுவையும் கொண்டு வரணும், லாசருவையும் கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட்டுடைய பவர் பஸ்கா பண்டிகைக்கு வராங்க. வரும்போது அது வந்து இப்படி எடுத்துக்கலாமா, செக் போஸ்ட், ஜெருசலேம் போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக் போஸ்ட், இல்ல சாப்பிடுறதுக்கு பஸ் நிறுத்துற இடம் எது? பெத்தானில தான் பஸ் நிற்கும், 20 நிமிஷம் நிற்கும், சாப்பிட்றவங்க சாப்பிடலாம்னு சொல்ற மாதிரி அந்த இடம் நிற்கும். எல்லாருக்கும் இப்போ பெத்தானி ஃபேமஸ் ஆயிருச்சு. ஏன்? அங்க ஒருத்தர் லாசர் ஸ்டோரி, எல்லாரும் அந்த வாய்வழி செய்தி, வாய் விட்டு எல்லாம் வர்ற பண்டிகை வர அத்தனை பேரும் லாசருவே வீட்டுக்குள்ள வந்து பொம்மை மாதிரி என்ன பண்ணிட்டு போறாங்க, ஒரு எட்டி பார்த்துட்டு போறாங்க. அதில் இந்த பரிசேயர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு அதை பிரச்சனையாயிரும், இயேசுவையும் கொல்லுவோம் லாசரையும் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிற அந்த பிளாட்டை பத்தி இங்க நமக்கு அவர் சொல்றாரு. சரி, நெக்ஸ்ட் இப்போ போயிடலாம். இப்போ நம்ம வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்ய போறது தான் 12. அப்போ மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு பெத்தானியிலிருந்து ஜீசஸ் இப்ப எங்க வராரு? எருசலேமுக்கு வராரு. ஆனா இப்போ நாம வந்து நாளைக்கு எங்க போறோம் பிளான் போடுறது நமக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம ஃபேமிலிக்கு தெரியும், அவ்வளவுதானே? ரைட், அவ்வளவுதான் நம்ம ஃபேமஸ். ஜீசஸ் எவ்வளவு ஃபேமஸா இருக்காரு? அதாவது இப்போ ஒரு பெரிய நாட்டின் அதிபதி அவங்க வந்து நாளைக்கு டுமாரோ வேர் தே ஆர் கோயிங் அப்படின்றது இட்ஸ் ஆல் ஷெட்யூல்டு, கரெக்டா? ரைட். அந்த ஹானர் வந்து யாருக்கு கிடைக்குது? ஜீசஸ் கிடைக்குது. ஜீசஸ் நாளைக்கு ஜெருசலேம் வராராம், அவ்வளோதான். வழக்கமான தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் நாளைக்கு அங்கே வரம்பா, எப்போ எல்லாம் கரெக்டாக நட்ட வேண்டியதில் நட்டுங்க, வரவேற்க பேனர் வைங்க, அது ஓகே, தலைவர்கள் உத்தரவு போடுவாங்க. ஏன்னா நான் வரும்போது அந்த இடம் எப்படி இருக்கணும், ஒரு ஃபெஸ்டிவல் மோட்ல இருக்கணும். இங்க ஆல்ரெடி ஜீசஸ் எந்த பிளானுமே பண்ணல, நாளைக்கு அவர் வராருன்ற விஷயம் மட்டும் போயிருச்சு. யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் டிசைபிள்ஸ் கிட்ட டுமாரோ ஷல் வி கோ டு ஜெருசலேம் அப்படி கேட்டிருப்பார், அவ்வளோதான். இப்படி சொல்லி விஷயம் பரவிருச்சு. அங்க பார்த்தீங்கன்னா மல்டிடியூட், ஒரு பெரிய கூட்டம் அங்க திரண்டு நிக்குது. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. சகரியா 9:9 அந்த வசனம், அந்த ப்ராஃபசி, சகரியா 9:9 சொல்லப்படுற ப்ராஃபசி, இதோ உன் ஆண்டவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். ஒயிட் டாங்கி, நோ ஹார்ஸ். அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார்ல, அவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். அலெக்சாண்டர் த கிரேட் உடைய குதிரை பேர் என்ன? ஹார்ஸ் நேம் ஆஃப் வாட்? இசபெல் இல்ல, புசபெல். கரெக்ட், யூ ஆர் ரைட். ஸோ புசபெல், அந்த ஹார்ஸ் மேலே தான் அவர் வருவார், அலெக்சாண்டர் த கிரேட். அப்போ அலெக்சாண்டர் த கிரேட் வந்து அவரோட என்ட்ரி டு இது பர்ஷியா, பாபிலோனுக்குள்ள நுழையிறார். அந்த பாபிலோனுக்குள்ள நுழையும் போது
அந்த பாபிலோன் நகரமே வந்து ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி பார்த்தாங்களாம். ஏன்னா பாபிலோனை உலகத்தில் யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட பாபிலோனை ஜெயிச்சிட்டார். ரைட். அதே அலெக்சாண்டர் ஜெருசலேமுக்கும் வந்தார். ஸோ ஜெருசலேமுக்கு அலெக்சாண்டர் வரும்போது ஜெருசலேம் அலெக்சாண்டர் ஜெயிக்கலாம் இல்லை, அலெக்சாண்டர் வராருனவனே கதை திறந்துட்டாங்க. கதை திறந்து வெள்ளக்கொடியாக என்ன பண்ணிட்டாங்க, கட்டினா. ஏன்னா அலெக்சாண்டர் கிட்ட போய் சண்டை போட்டோம்னா ஜெயிக்கும். ஸோ ஒன்லி ஒயிட் ஃபிளாக் தான் எல்லாம் வராருனே எருசலேம் கோட்டையில் என்ன கட்டிட்டாங்க, ஒயிட் ஃபிளாக்ஸ். ரைட். ஸோ அலெக்சாண்டர் வராரு, குதிரையில் ஏறி வந்தார், வந்து பார்த்தாரு, தேவாலயத்தெல்லாம் பார்த்தாரு, அவர் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிட்டார். அவர் வந்துட்டு போயிட்டா என்ன அர்த்தம்னா அந்த இடம் யாருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். இந்த மாதிரி எருசலேமுக்குள்ள மெனி கிங்ஸ் என்டர்ட். டேவிட் சொல்றாரு, சாலமோனை கடகடன் கூட்டிட்டு போய் கோவேறு கழுதில் ஏற்றி கூட்டு போ அப்படி சொன்னார். கிங் ஆனா கிங் வந்து ப்ரொசெஷன் போகணும். ஸோ எனி கிங் தே ஹாவ் டு கோ இன் அ ப்ரொசெஷன். அந்த ப்ரொசெஷன் ஜீசஸ்க்கு போறாரு. ஆனா ஜீசஸ் என்ன செலக்ட் பண்றாரு, கழுதை செலக்ட் பண்றாரு. வை டாங்கி இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்ஸ்? கம்மிங் சண்டே சர்மனுக்கு அப்படியே நீங்க எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ வை டாங்கி? தீர்க்க தரிசனம் தான் ஐயா. பட் அந்த ப்ராஃபஸியோட இன்டென்ஷன் ஆஃப் த ப்ராஃபஸி என்ன? குதிரைனா ஃபைட்டு, வயலன்ஸ். கரெக்டா? டாங்கி, டாங்கினா சர்வீஸ். சூப்பர். டாங்கினா வேலை, உழைப்பு. என்னம்மா அதென்ன சொல்ல வரீங்க? அவ்வளோதான். ஸோ டாங்கினா ஹம்பிள்னஸ். இப்போ மனுஷன் குதிரை மாதிரியா அப்படி சொன்னா உங்களுக்கு கோவம் வராது. அந்த மாதிரி சொன்னா என்ன வந்துடும், கோவம் வரும் இல்ல? இங்க ஜீசஸ் ஒரு டாங்கியை தான் செலக்ட் பண்றார், கழுதையை தான் செலக்ட் பண்றார். ஸோ கழுதைன்னு சொல்லும் போது அதுல வந்து வீக்னஸ், வீக். ஹார்ஸ் மாதிரி ஃபாஸ்டா போக, பட் கழுதைக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனாலும் அது ஒரு சிம்பிள் ஆஃப் கவர்ட், கோழைத்தனமானது, வீக்கானது. கம்பீரமானதா இல்ல, சாதாரணமானது, விலை கம்மி, பிரைஸ். ஐயா நீங்க விலை அதிகம் சொல்லிட்டீங்க ஐயா, ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது குதிரையோட. ஐயா என்னைக்குமே குதிரைக்கு மேட்ச் கழுதை கிடையாது, கிடையாது. குதிரைன்றது குதிரை தான். ஹார்ஸ் இஸ் ஹார்ஸ். என்ன சொல்றீங்க? சாலமோன் வந்து எகிப்துல இருந்து என்ன பண்ணாராம், he purchased horses. இந்தியாவுடைய கிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரேபியன் குதிரைகளை வந்து கப்பல்களில் என்ன பண்ணிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரேஸ் போற குதிரை, நம்ம சாதாரண கிராஸ் பிரீட்ஸ் இல்ல, பியோர் பிரீட்ஸ், அரேபியன் பிரீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 lakhs 30 lakhs மேபி crore அப்படிதான் இருக்கு. அதோட மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட மெயின்டெனன்ஸ்லாம் பயங்கரம். அதில் உட்காந்து அதில் ஒரு ரைடு வர இருக்குது, கழுதை மேலே ஏறி உட்காந்து வர்றதுக்கு இருக்குது. ஆமாம், மெரினா பீச் போனீங்கன்னா குதிரை ரைடு தான் இருக்குது. கழுதை ரைடு வச்சா போவோமா? என்னப்பா? கழுதை வந்து ஒருத்தங்களை டீமீன் பண்றது, டாங்கி இல்ல. நம்ம ஸ்கூல்ல கூட நம்மள அப்படிதான் திட்டுவாங்க, படிக்காதவன்னு இருந்தா. ஆமா, அது எல்லாமே அழுக்கு துணியை சுமக்குது அப்படி. அதை வந்து ஒரு அவலட்சணமான, அவமரியாதைக்குரிய, கீழ்த்தரமான, டவுன் டீகிரேடடான, டவுன்வர்ட்ஸ். ரைட். ஆனா இங்கதான் ஜீசஸ் வராரு. எப்பவுமே அவர் சூஸ் பண்றது எல்லாமே எப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்குது. சாதாரணமானவைகளைத்தான் ஆண்டவர் எப்பொழுது என்ன பண்றாரு, ஆர்டினரியத்தான் ஜீசஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் தி ஆர்டினரி. எக்ஸ்ட்ராடினரி அவருக்கு தேவையே இல்லை. எக்ஸ்ட்ராடினரி இருந்துட்டு போகுது. ஜீசஸ்க்கு எப்பவுமே யார் தான் தேவை, ஆர்டினரி. அதனால தான் நாம இங்க உட்கார்ந்துருக்கிறோம். கரெக்டா? ஆண்டவர் எப்பவும் ஆர்டினரியானவங்களை தான் என்ன பண்றாரு, செலக்ட் பண்றாரு. ரைட். சோ அந்த டாங்கி பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பீஸ். ஸோ கிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க, டாங்கி. பட் கிங் எப்போ டாங்கியில் வருவார்னா டைம் ஆஃப் பீஸ், டாங்கி. அதான் அதுக்காக அவங்க ஸ்பெஷல்
breed ஆஃப் டாங்கீஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் நீங்கள் சொன்ன கோவேறு, நாட் நார்மல் டாங்கி, கோவேறு கழுதை. பட் இங்கே ஜீசஸ் யூஸ் பண்ணுற டாங்கி வந்து ரைடிங் டாங்கி, நம்ம ஊர் டெம்போ மாதிரி ரைடிங், மக்கள் போகிற டாங்கி. ஆமாம், நார்மல் பீப்புள் ஃப்ரெண்ட்லி டாங்கி, அவ்வளோதான். ஸ்பெஷல் இன்டர்பிரேட், அது வளர்க்கப்பட்டு புல்லெல்லாம் கொடுத்து வளர்க்கப்பட்டு புஸ்டில் இல்லை, நார்மல் இருக்கக்கூடிய ஒரு அனிமலை ஜீசஸ் செலக்ட் பண்ணுறார். ரைட். ஸோ அதிலிருந்து அவர் நமக்கு சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் நாட் கோயிங் டு பி தி நார்மல் கிங், இஸ் கோயிங் டு பி தி டிஃப்ரெண்ட் கிங். அவருடைய ராஜ்யம் டிஃப்ரெண்ட் ஆனது, அவருடைய செயல்பாடு டிஃப்ரெண்ட் ஆனதுன்றதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் அப்படி ஒரு அனிமலை அவர் என்ன பண்றாரு, சூஸ் பண்றாரு. ஒன்று. ரெண்டாவது நம்ம அங்க பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓசன்னா, ஹீப்ரூ வேர்ட் ஓசன்னா. சங்கீதம் 118, சாம் 118:25. சாம் 118:25 யாராவது வாசிங்க. சீக்கிரம் முடிச்சிட்டா நம்ம வில் கோ ஃபார் டிஸ்கஷன். அவ்வளவுதான். அதான் ஓசன்னா. லார்ட் சேவ் மீ ஓ லார்ட், ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றது. அதுதான் என்னது, ஓசன்னா. அந்த ஹோசன்னா ஓசியானா, அந்த ஹோசியானா ரூட் வேர்ட் ஃபார் இயேசு, யெசுவா பியோர் ஹீப்ரூ ப்ரொனன்சியேஷன். அப்போ நம்ம அவருடைய பேர் யெசுவா. அவங்க வீட்டில் அவர் அப்படி தான் கூப்பிட்டுருப்பாங்க, யெசுவா. நீங்கள் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா, அதில் ரியல் ஹீப்ரூ ப்ரொனன்சியேஷனில், அரமைக் ப்ரொனன்சியேஷனில் அவங்க அம்மா அவர் எப்படி கூப்பிடுவாங்க, யெசுவா அப்படின்னுவாங்க, யெசுவா. அதான் ரைட். பட் நம்முடைய வெர்னாக்குலர் நம்ம லாங்குவேஜஸில் இயேசு வருது, தெலுங்குலையும் அதுதான் வருது, இயேசு. பட் இங்கிலீஷில் ஐ ப்ரொனன்சியேஷன் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஜேவா மாற்றி விட்டாங்க. அவங்களுக்கு ஜே கம்ஃபர்டபுள், ரைட். ஸோ ஜே வந்துருச்சு அவங்களோட ஃபொனடிக்ஸில். அதனால ஈசூஸ் பிகம் ஜீசஸ், ரைட். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா, அவங்க கத்தர் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, ஓசன்னா எப்போ கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தட் பர்டிகுலர் வேர்ட் ப்ரொனவுன்ஸ் டு த மெசாயா. டேவிடு, சாலமோனு, கிங்ஸு, பெரிய பெரிய ஆளுங்க வரும்போது கத்துற வார்த்தை ஓசன்னா. இப்போ என்ன பண்றாங்க நினைச்சு பாருங்க, பிலாத்து ஒரு பெரிய கூட்டத்தோட உள்ள வந்துட்டார் படையெடுத்து, அதாவது கேம்ப் மாத்திடுவாங்க. உங்களுக்கு பிலாத்து டியூரிங் பாஸ் ஓவர் பிலாத்து தன்னோட ரெசிடென்ஸ்க்கு வந்துருவார். அந்த பிலாத்துக்கு ரெசிடென்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலம் டெம்பிளுக்கு பின்னாடியே பிரிட்டோரியம், அங்கே தான் பிலாத்து வந்து ஸ்டே பண்ணுவார். இந்த டைம் வரைக்கும் ஸ்டே பண்ண, அப்புறம் திருப்பி கோட்ரஸ், மொத்தம் 2 கோட்ரஸ் தான். இந்த கோட்ரஸ் வந்து அந்த கோட்ரஸ் செசரியாக்கு போயிடுவார். பட் ஃபெஸ்டிவல் சீசனில் பிலாத்து வித் பிலாத்துடைய லீஜன்ஸ், லேகியோன்கள் எல்லாரும் வந்து அங்கே வந்துருவாங்க. லேகியோன் சொன்னால் 6000 சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்துருவாங்க, லீஜன்னு சொல்லுவாங்க. 6000 படை வீரர்களோடு அங்கே வந்துருவாங்க. டெம்பிள் கார்ட்ஸ் இருக்கிறாங்க, நார்மல் போலீஸ் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு டைமில் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து ஓசனான் கத்தி கூட்டின்னு வந்தால் எப்படி இருந்திருக்கும்? அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பாருங்களேன். அவ்வளோ செக்யூரிட்டி, ஹை செக்யூரிட்டி சிச்சுவேஷனில், ஹை செக்யூரிட்டி, ஹை அலர்ட், ஹை டென்ஷன். இந்த டைமில் ஒரு பெரிய அஜிடேஷனை என்ன பண்ணுறாங்க, கிரியேட் ஆகுது. அப்போ ஒரு கழுதை குட்டி கண்டு அவர் ஏறி போனார். ஸோ 16 தான் நமக்கு முக்கியம், 16 தான் நம்ம பாயிண்ட். Disciples fail to comprehend. அவங்களால இதை புரிஞ்சுக்க முடியல. ஆனா அதே டிசைபிள்ஸ் வந்து பின்னாடி ஆஃப்டர் இஸ் குளோரிஃபிகேஷன், இப்போ ஜீசஸ் உடைய குளோரிஃபிகேஷன் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஹையஸ்ட் பாயிண்ட். அந்த குளோரிஃபிகேஷன் தான் டிசைபிள்ஸ் உடைய அந்த பாயிண்ட் ஆஃப் ரெவலேஷன். அங்க தான் டிசைபிள்ஸ் உடைய கண்ணெல்லாம் என்ன பண்ணுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. குளோரிஃபிகேஷன் தான் அவங்களுடைய கண்ணை திறக்குது. அது வரைக்கும் எந்த சைனும் அவங்க மனசுல ஒரு மாற்றத்தை என்ன பண்ணல.
சயின்ஸை பார்க்குறாங்க, கானா ஊரில் ஆரம்பிச்சு லாசர் வரைக்கும் 7 சைன் பார்த்தாங்க. பட் அவங்களால ஃபுல்லா அவரை என்ன பண்ண முடியல, கிராஸ் பண்ண முடியல. அவருடைய குளோரிஃபிகேஷன் தான் பாயிண்ட் ஆஃப் ரெவலேஷன், ரைட், பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன். அது வந்து அவங்களுக்கு அப்பதான் கிடைக்குது. அடுத்தது பாருங்க, அந்த ப்ரொசெஷன்ல என்ன நடக்குதுன்னா, லாசருவை உயிரோட எழுப்பிட்டாருன்னு சொல்லி கத்துறாங்க. இவர் இதெல்லாம் செஞ்ச அவருடைய சயின்ஸை சொல்லி சொல்லி குளோரிஃபிகேஷன் நடக்குது. பட் அது குளோரிஃபிகேஷன் கிடையாது. ஜீசஸ் நோஸ் தட். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அப்போ பாரிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா 19ல பாரிசிஸ் த லீடர்ஸ் ஆஃப் நம்ம யார், அவங்க சனகரிப் சங்கம். சனகரிப் சங்கம் என்ன சொல்லுது, they use a word, பாருங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணாங்க. someone can read 19. நீங்க செய்யறதெல்லாம் வீண் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் என்னையா எஃபர்ட் போட்டீங்க, கொல்லணும் நீங்க, பிடிக்கணும் நீங்க, கல் எடுத்துட்டு போனீங்க, ஒன்னுத்துக்கும் நீங்க என்ன இல்ல, லாய்க்கு இல்ல. இன்னைக்கு உலகமே அந்த ஆளு பின்னாடி போயிருச்சு ஐயா அப்படின்னு சொல்றேன். ஏன் உலகம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க? இந்த உலகம் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய they lost their control. இந்த உலகம்ன்றது the system. இந்த சிஸ்டம் இப்ப இங்கிருந்து எங்க போயிடுச்சு, அந்த பக்கம் போயிடுச்சு. என்னையா நீங்க விட்டுட்டு நிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வந்து அவங்க என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ரைட். அதுக்கப்புறம் அடுத்த பார்ட் இப்போ நெக்ஸ்ட் வில் கோ. ஸோ ட்ரையம்பிள் என்ட்ரி இஸ் ஓவர். ஸோ ஜீசஸ் த சேவியர்ன்றதை பார்க்குறோம். ஜீசஸ் சிம்பாலிக்கலி கன்ஃபரண்டட், அதாவது சிம்பாலிக்கா நீ இல்லை அதிகாரம், நான் தான் உண்மையான அதிகாரம் அப்படின்றத சிம்பாலிக்கா அடையாளமா ஜீசஸ் என்ன பண்றாங்க, காட்டுறாங்க. இப்போ ஏன் நம்ம பாம் சண்டே கொண்டாடுறோம்? Why we celebrate Palm Sunday? உமது அரசு வருக. அந்த மக்களுக்கெல்லாம் நம்ம சொல்றோம், கத்துறோம், நம்மளும் கத்துறோம். நம்ம என்ன பண்றோம், ஒரு 4 பாட்டு மனப்பாடம் பண்ணி வச்சு ரிப்பீட்டா அதையே பாடிடுறோம். பட் அன்னைக்கு அவங்க அப்படிலாம் பாடல, they glorified, right? இதோடைய நோக்கம், இன்டென்ஷன் ஆஃப் திஸ் என்னன்னா, ஜீசஸ் த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு தான் இந்த உலகத்துடைய ரட்சகர். டோன்ட் வரி, ஜீசஸ் இந்த உலகத்தையே மாற்றக்கூடியவர் அப்படின்ற நற்செய்தியை சொல்வதற்காகத்தான் நாம we are going for a procession. அதுதான் ரியல் இன்டென்ஷன். அதை தவிர்த்து we are not representing our church. இங்க நாங்க ஒரு சர்ச் இருக்கிறோம், அது இல்ல, அது வேற. ரெண்டாவது, முதல்ல சொல்ல வர்றது என்னன்னா, ஜீசஸ் தான் சிஸ்டம், அவரை தான் நாங்க இந்த உலகத்துல போய் என்ன பண்றோம், நாங்க காட்டுறோம் அப்படின்னு. அவர் இந்த உலகத்தை மாற்றுவார் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறது தான் இந்த ப்ரொசெஷனுடைய ரியல் இன்டென்ஷன். ரைட். கண்டிப்பா இயேசுதான் இந்த உலகத்துடைய ரட்சகர். ஆமா, அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. ஆமா, கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் உடைய மிஷன் அப்படியே பாயிண்ட் ஒன். இப்போ குளோரிஃபிகேஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் அனைன் பண்ணாங்க, ரெண்டாவது ஹோல் ஜெருசலேமே அவர் அக்னாலஜ் பண்ணிடுச்சு, மூணாவது அடுத்த லெவல், தேர்ட் லெவல் என்ன ஆச்சுன்னா, பிலிப்பு ஓடி வரார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, வெளிநாட்டுக்காரங்களாம் உங்களை கேட்குறாங்க ஆண்டவரே. அடுத்த ஃபாரினர்ஸ் ஆஸ்கிங் யூ, அடுத்த லெவல். இப்போ புரியுதா உங்களுக்கு? மேரியை தாண்டி ஜெருசலம், இப்போ எங்க போச்சு, கிரேக்கர்கள் வராங்க. கிரேக்கர்கள் எங்கிருந்தோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கிரீக்ஸ் கப்பலில் இறங்குறாங்க. கப்பலில் ஷிப்பில் இறங்கி செசரியா போர்ட் வழியா வந்து நடந்து பெத்தானி வழியா வரவங்க பெரிய கும்பல். மேபி தே மைட் ஹவ் கேரிங் ஒரு பேனர்ல, டூரிஸ்ட் பேனர் மாதிரி எடுத்துட்டு அவங்க ஒரு 1000 கிரீக்ஸ் வராங்க கப்பலில் இறங்கி. நாங்கெல்லாம் கிரீக், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அப்படி தானே வருவாங்க அந்த காலத்தில், சேம் ட்ரெஸ், கிரீக் கல்ச்சர் எல்லாம் காட்டிட்டோம். வந்து என்ன கேட்குறாங்க, வி வாண்ட் டு see ஜீசஸ் கிரைஸ்ட், வெரி ஈஸி அப்படி உடனே கேட்குற. கரெக்டாக நம்ம எப்போவுமே இந்த கேள்விலாம் யாரை பார்த்தா கேட்குறாங்க, இந்த பிலிப்பு தான் வந்து பிஆர்ஓ, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அவரை தான் பிடிச்சி இந்த ஜீசஸை பார்க்கணுங்க, உங்க தலைவரை பாஸ் கொஞ்சம் காட்ட முடியுமான்னு கேட்குறோன்னே, ரைட் கம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜீசஸ்ட்டு வந்து சொல்கிறேன். இப்போ ஜீசஸுடைய ரியாக்ஷன் தான் இங்கே முக்கியம். இப்படி நம்மளை ஒருத்தவங்க தேடினா, இப்போ ஒரு 100 வெள்ளைக்காரங்க வந்து கடன் பாண்டிச்சேரியில் இறங்கி நாங்கள் அவரை இன்னாரை பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? ஐயோ உங்களுக்காக தேடுறாங்க ஐயா, தெரு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க, 100 வெள்ளைக்காரங்க உங்களுடைய ஃபோட்டோவை காட்டி
we want to see this man அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இல்ல எல்லார் முகத்திலயும் சிரிப்பு பாருங்க, எல்லார் முகத்திலயும் சிரிப்பு இல்ல, ஒரு நினைச்சு பார்க்கவே எப்படி இருக்கு, குதூகலமா இருக்கு இல்ல, ரைட்? அப்ப நாம என்ன அவ்வளோ பெரிய ஆளா, சே இது தெரியாம இந்த உலகத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டோமே அப்படின்னு இருக்கும். ஏன்னா அப்படித்தானே, அப்ப நான் எப்படி இவ்வளோ ரீச் ஆனேன், நான் எப்படி இவ்வளோ, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, எல்லாருக்குமே being a prominent person, everyone likes it. We all want to be in a prominent position இல்லையா? இங்க யாராவது எனக்கு ப்ராமினன்சி வேணான்னு சொல்ல முடியுமா? பேசுற நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் we all want பாருங்க, தோன்றி புகழோடு தோன்றுங்க. அப்புறம் அந்த புனிங்க ரைட். ஸோ பொயட்ரிலாம் அவங்க சொல்லிட்டாங்க, ரைட்? ஸோ we all wants to be in limelight. நம்மளை மற்றவங்க அக்னாலஜ் பண்ணா நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அதுவும் நம்மளை பத்தி சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி அக்னாலஜ் பண்ணா நமக்கு எப்படி இருக்குது? இன்னும் சந்தோஷமா இருக்கு, ரைட்? அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் ஜீசஸ்க்கு, ஜீசஸுடைய குளோரிஃபிகேஷனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட். இப்போ ஜீசஸுடைய மைண்டுக்குள்ள நம்ம சைக்காலஜிக்குள்ள நம்ம போனோம்னா, ஜீசஸுடைய மனசுல ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட் உங்க லைஃப்ல குளோரிஃபிகேஷன் பாயிண்ட், கரெக்ட்? அப்பா சொல்லிட்டார், ஒரு பாயிண்ட் உங்களோட லைஃப்ல கோயிங் டு பி தி குளோரிஃபிகேஷன் பாயிண்ட். ஃபாதர் இதுவா, லாசரஸா? இல்ல லாசரஸும் இல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் கானாவா? இல்ல கானா ஊர்னோம், அது இல்ல. அப்புறம் எங்க வராரு? அந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டது, அதா மனசு, அதுவா? இல்ல. அப்புறம் அந்த 38 இயர்ஸ் லாங் இது மனுஷன் இருக்கான், அவனை பெதஸ்தா ஹீல் பண்றார், அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் குளோரிஃபிகேஷனா? இல்ல. இப்படியே வருது. மேரியை என்ன அனாயிட் பண்ணிட்டாங்க, அதுவா? இல்ல. ஜெருசலேம், ஹோல் ஜெருசலேம் கிரைட் அவுட் யூ ஆர் த சேவியர், அதுவா? இல்ல. கிரீக்ஸ், ஃபாரினர்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க, அதுவா? அவருடைய அந்த குளோரிஃபிகேஷன் எது 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 என்ன இந்த பாயிண்ட்? அப்போதான் இங்க வர்றாரு, அந்த பாயிண்ட்டை சர்ச் பண்றாரு. அப்போதான் ஒரு பதில் வருது பாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, வேலை வந்தது, வேலை வந்தது சொல்லிட்டாரா? உடனே இந்த சீடர்களுக்கு ஒரு டவுட்டு. எப்ப பார்த்தாலும் அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? அம்மா கேட்டாலும் சொன்னாரு, இவங்க கேட்டாலும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? வேலை இன்னும் வரவில்லை, my hour has not come. அதான சொல்றாரு, என் டைம் இன்னும் வரல. உங்க டைம் எப்பயா வரும்? இல்ல இங்க சொல்லி அப்படிதான் அவர் சொன்னாதான் நான் சொல்லுவேன்ற. பட் இங்க தான் அவர் சொல்றாரு, என் டைம் வந்துருச்சு. எதுக்கு? ஏன் சொல்றாரு? இவங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து கேட்டதுனாலயா? இல்ல 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 இல்ல, இனி வரப்போற ஒண்ணு நினைச்சு சொல்றாரு. அங்கதான் நம்ம மிஸ் ஆயிடக்கூடாது. ஓ நான் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டேன், என்னுடைய நேரம், திஸ் இஸ் மை டைம் இல்ல, திஸ் இஸ் மை டைம், இது என்னுடைய டைம். உலக பிரகாரமா சொல்றாங்க மக்கள் இல்ல, உங்களுடைய நேரம் வந்துருச்சு, யுவர் டைம் ஹஸ் அரைவ்ட், இதுதான் என் டைம். இல்ல இல்ல, ஜீசஸ் சொல்றாரு, இது இல்ல, நான் என்ன நினைச்சனோ அது நடக்குது, நான் எதுக்கு வந்தனோ அது நடக்குது. இந்த காஸ்பல் ரிஜெக்டட் பை என்ன சொல்றது, த ரியல் ரிசீவர்ஸ், உண்மையான காஸ்பலை பெற்றுக்கொள்கிறவங்க ரிஜெக்டட் இட். பட் பீப்புள் ஃப்ரம் தி அவுட் சைட் ஆஃப் த ஃபோல்ட், மந்தைக்கு தொழுவத்துக்கு வெளியில இருக்கிறவங்க, ஜான் 10:17 இல்ல, இந்த தொழுவத்துக்கு வெளியில இருக்கிற ஆடுகள் உண்டு. அது நடந்துருச்சு. ஆனா இப்போ என் டைம் வந்திருக்குது. என்னன்னா இனிதான் நான் மரிக்க வேண்டும். ஸோ என்னுடைய குளோரிஃபிகேஷன் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி மை டெத். என்னுடைய மரணம் தான் என்னுடைய குளோரிஃபிகேஷன் பாயிண்ட்ன்றத ஜீசஸ் அங்க சொல்றார். அங்கதான் வர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, உங்களை நிறைய பேருக்கு பிடிச்ச வசனம், ஜான் 12:24 ஆசீர்வாத வசனம். என்ன சொல்றாரு? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில். இதுதான் இந்த ஒரு வசனம் தான் எத்தனையோ ப்ராஃபட்ஸை, எத்தனையோ மிஷனரிகளை, எத்தனையோ ஊழியக்காரர்களை, எவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டம் வந்தாலும் நிக்க வச்சு. கரெக்டா? ஸோ ஜீசஸ் சொல்றாரு, ஐ ஆம் த கிரெயின் ஆஃப் வீட். அந்த கிரெயின் அது சிம்பாலிக் லாங்குவேஜ்.
ஸோ செத்தாதான் அது டெக்னிக்கலி அது சாகாது. டெக்னிக்கலி த கிரெயின் ஆஃப் வீட் இட் நெவர் டைஸ், இட் ஜெர்மினேட்ஸ். பட் அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அந்த ப்ராசஸ் மண்ணுக்குள்ள புதைச்சி அடக்கி வைக்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுது? இட் கம்ஸ் அவுட், அந்த ப்ராசஸ். ஸோ அதுதான் என்னுடைய குளோரிஃபிகேஷன் பாயிண்ட். என்னையும் அடக்கி ஒடுக்கி மண்ணில் புதைப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், இந்த உலகமே என்னை யாருன்னு என்ன பண்ணிக்கும், தெரிஞ்சுக்கும். அதுதான் அவருடைய குளோரிஃபிகேஷன் பாயிண்ட்ஸ். அதான் நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லை? we are all living within the glory of God. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே யாருடைய க்ளோரி? the glory of Jesus. ஏன்னா நம்ம வாழ்ற ஒரு நிமிஷமும் we have to glorify our God. ஏன்னா இந்த உலகம் இயேசுவுடைய க்ளோரியை நம்ம மூலமா என்ன பண்ணிக்குது, தெரிஞ்சுக்குது. ஸோ இங்கே ஜீசஸ் ஒரு முக்கியமான காலை கொடுக்குறாரு டிசைபிள்ஸ்க்கு. பிலிப்பு வந்து சொல்லி, பிலிப்பு நினைச்சாரு அவங்கள கூட்டிட்டு வாப்பா, இரு நீங்க அவங்களை கூட்டிட்டு வா, நான் தலைகளை என்ன பண்ணிக்கிறேன், என்ன அப்படித்தானே பண்ணுவோம் நம்ம. தலை வாரிக்கிற, கொஞ்சம் ஐயா கொஞ்சம் லைட்டா முகலாம் கழுவுங்க, ஃபேஸ் வாஷ் போட்டுக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்க. அப்போதான் அவங்க வந்து உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க, நல்ல லுக்காக இருப்பீங்க. அப்படி தான் நார்மலாக சொல்லுவாங்க. கரெக்டாக ஒரு பெரிய டிக்னிட்டரிஸ்லாம் பார்க்க போறீங்க, டெலிகேட்ஸ் உங்களை மீட் பண்ண வராங்க, யூ ஹேவ் டு லுக் நைஸ். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எப்பா என் டைம் வந்துச்சுப்பா. அவர் இது வந்து ஒரு பாயிண்ட். யார் வந்து யாருடைய லைஃப்லாம் பர்பஸ் ட்ரிவன் லைஃபாக இருக்குதோ அவங்களுக்கு இந்த மாதிரியான சிக்னல்ஸ் லைஃப்ல எப்பவுமே கிடைக்கும். இது ஒரு சிக்னல் ஜீசஸ்க்கு. இந்த மாதிரி உங்க லைஃப்லயும் நீங்க சிக்னல்ஸை வச்சு பார்த்துருக்கீங்களா? the signs of your purpose, kind of you are attaining your purpose. உங்களுடைய வாழ்வில் நீங்க எதுக்காக வாழ்றீங்கன்ற பர்பஸை ஒரு சில இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது, காட்டி கொடுக்குது. எஸ் this is my moment. Jesus, so இதுல instead of enjoying about his fame, Jesus என்ன பண்றாருன்னா ஃபேம் என்ஜாய் பண்றதை விட தன்னுடைய பர்பஸ் என்ன ஆயிடுச்சுங்க, நிறைவே purpose solved. So that gives him a signal that you are going to be glorified soon. So அப்ப நான் என் சிலுவை எனக்கு கிட்ட வந்துருச்சு, ஏன்னா நான் எதுக்கு வந்தனோ அது வந்துருச்சு. ஸோ இனி மை டேஸ் ஆர் நம்பர்ட். ஏன்னா 6 days தான் இருக்கு. இப்போ எத்தனை நாள் இருக்கு? மேரி பாட்டில் உடைச்சதுலேருந்து வித்தின் 6 days ஜீசஸ் கோயிங் டு பி க்ரூசிஃபைட். இப்போ ஒரு டேவா கவுண்ட், அவ்வளோதான். ஸோ என்னுடைய பர்பஸ் ஹஸ் பீன் சால்வ். நான் எதுக்கு என் ஃபாதர் என்னை அனுப்புனாரோ ஐ ஹவ் டன் வாட் ஐ கேம் ஃபார், ஃபினிஷ்ட். ஸோ அதுதான். அதனால தான் ஜான்ல அவர் என்ன வார்த்தை சொல்றாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட். கரெக்டா, முடிந்தது. ஏன் முடிந்தது? ஐ ரீச்ட், ஐ டச்ட், நான் ஐ ஹவ் டன் வாட் ஐ கேம் ஃபார். அதனால தான் அவர் என்ன சொன்னார் ஜான்ல, இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட். நான் எதுக்கு வந்தேனோ அது முடிஞ்சிருச்சு, இனிதான் தொடக்கம். இட் இஸ் நாட் அ எண்ட், இட்ஸ் கோயிங் டு பி இனாகுரேட்டட், பட் ஐ ஹவ் டன் வாட் ஐ ஹேவ் டு டூ. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை ஜீசஸ் வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய லைஃப்ல தெரிஞ்சுக்கிறாரு. அதுல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் காலை ஜீசஸ் கொடுக்கிறார். என்னன்னா சஃபரிங். சஃபரிங் தான் குளோரிஃபிகேஷன். வாட் இஸ் குளோரிஃபிகேஷன்? குளோரிஃபிகேஷன் த்ரூ சஃபரிங். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். அவ்வளவுதான். ஸோ இங்க ஒரு புது பேரடைம், நியூ பேரடைம். என்ன நியூ பேரடைம்னா குளோரிஃபிகேஷன். குளோரிஃபிகேஷன் எப்படிலாம் கிடைக்கும்? குளோரிஃபிகேஷன் த்ரூ ஸ்டடீஸ், glorification through profession, glorification through money, glorification through achievements. But here Jesus gives new paradigm, glorification through suffering. இது தான் நான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணணும்னு வந்தேன், பட் டைம் பர்மிட் பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம சில விஷயத்தை பேசி முடிப்போம். ஸோ சஃபரிங் தான் கிறிஸ்டியன் லைஃப் உடைய கோர். த்ரூ சஃபரிங் நாம ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியும். ஸோ சஃபரிங்க இட் இஸ் இன்எவிட்டபிள் இன் டிசைபிள்ஷிப். அதை ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சஃபரிங் ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபரிங் இஸ் ரிடம்டிவ்
சஃபரிங் லீட்ஸ் டு glorification. எல்லாருக்கும் suffering reveals the love of God. இப்போ ஜீசஸ் மலையில போயிட்டு டிரான்ஸ்ஃபிகர் ஆகுறாரு, பேதுரு யாக்கோபு யோவான்லாம் கூட்டிட்டு போயிட்டு. ஆனா இங்க அது இல்லை, ஜான்ல அது இல்லை. ஏன் இல்லை? இதுதான் டிரான்ஸ்ஃபிகரேஷன். அவர் சொன்ன டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்னன்னா, கோதுமை மணியானது இட் டிரான்ஸ்ஃபிகர்ஸ். அது போடும்போது கோதுமை மணியா போட்டீங்க, இட் கம்ஸ் அவுட், இட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் கம்ஸ் அவுட் ஆஸ் அ பிளான்ட். டிரான்ஸ்ஃபிகரேஷன். ஸோ அதான் டிரான்ஸ்ஃபிகரேஷன். ஸோ நம்மளையும் கடவுள் எதுக்கு கூப்பிடுறாரு? சஃபரிங் டிரான்ஸ்ஃபிகர்ஸ் அஸ். நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம், த்ரூ சஃபரிங் நம்ம இன்னொரு மனிதனாக என்ன பண்றோம்? மாறும். ஸோ க்ளோரிஃபிகேஷன் அதுதான் முக்கியம். ஸோ இப்படி ஒரு சின்ன டயக்ராமா நம்ம போடணும்னு பார்த்தா, கிராஸ், சஃபரிங், த்ரூ சஃபரிங் it is hope it is discipleship, through discipleship glorification. கிராஸ், சஃபரிங், கிராஸ் எடுக்கிறோம், சஃபரிங் பாடுகளின் வழியே நம்பிக்கையின் மூலமாகத்தான் சீடத்துவம், டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் மூலமாகத்தான் குளோரிஃபிகேஷன். இதுதான் ப்ராசஸ். ஸோ ஏன் பின்னாடி நீங்கள் வரணும்னா, யூ ஹாவ் டு டேக் அப் யுவர் கிராஸ். இதைத்தான் ஜீசஸ் அங்கே வலியுறுத்துறாரு. இதைத்தான் குளோரிஃபிகேஷன் த்ரூ சஃபரிங். ஸோ சஃபரிங்கை தான் ஜீசஸ் ஒரு நியூ பேரடிகமா கொடுக்குறாரு. கிராஸ் இஸ் த சென்டர் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. அப்போ இந்த குளோரிஃபிகேஷன், சிலுவை தான் குளோரிஃபிகேஷன், கிராஸ் தான் குளோரிஃபிகேஷன். ஸோ கிராஸ் இஸ் த சென்டர் ஆஃப் குளோரிஃபிகேஷன். கிராஸை அவாய்ட் பண்ணி, கிராஸ் இல்லாம we cannot follow Jesus Christ. கிராஸ் இல்லாம கிறிஸ்டியானிட்டி கிடையாது. கிராஸ் தான் குளோரிஃபிகேஷன். கிராஸ் தான் அவரை ஹியூமிலியேட் பண்ண ஒரு மூமெண்ட். அப்போ ஜீசஸ் உடைய குளோரிஃபிகேஷன் எங்கிருந்து வருதுன்னா, நாட் இப்படி மேல இருந்து வரல, from below he goes. அவர் சிறுமைப்பட்டவராய் இருந்தார். ஐசாயா 52 and 53 சாப்டர்ஸ். அதை இங்க சொல்றாரு பாருங்க, யோவான் சொல்றாரு இங்க 39, 40, 41 6வது அதிகாரத்துல இருந்து சொல்றாரு. 38 யாரு நம்பல? நோ ஒன் பிலீவ்ட். அவரை காண்பவர்கள் விரும்பத்தக்க தோற்றம் அவருக்கு இல்லை. அவர் மனுஷரிலும் கீழாக எண்ணப்பட்டார். அவர் சபிக்கப்பட்டவராக எண்ணப்பட்டார், சாபமாக கருதப்பட்டார். இதுதான் அவருடைய நிலைமை. அப்போ ஏன் அவர் அப்படி டவுன்ல போனாரு? கெனாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. The God who created heaven and earth, he emptified and he became nothing. He zeroed himself. Why? So through emptification la tha, through suffering la tha, we can understand கடவுளுடைய glorification. ஏன் சஃபரிங் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபரிங் தான் இந்த உலகத்துடைய சிஸ்டத்துக்கு ஆப்போசிட் சிஸ்டம். ஏன்னா நம்ம இந்த உலகத்தை ரெசிஸ்ட் பண்ணோம்னா we suffer. So suffering is actually suffering, through suffering actually we are building God's community, God's kingdom. So sufferings are inevitable in Christian life. So நான் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் we are running out of time. But anyway we have to discuss. நம்ம ரெண்டு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று இந்த மேரியுடைய ஆக்ட் 4 காஸ்பல்ல எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று பண்ணலாம். ரெண்டாவது குளோரிஃபிகேஷன் த்ரூ சஃபரிங், பாடுகளின் வழியே மகிமை.